ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். இன்றைய சூழலில் மிக பெரும் புகழும் பெருமளவு செல்வமும் தரும் துறை விளையாட்டுதான். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள்தான் இன்று பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தேசத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டு என்பது ஒரு தனிநபருக்கு புகழையும் பணத்தையும் பெற்றுத்தரும் என்பதை தாண்டி அது ஒரு தேசத்திற்கே கௌரவமாக மாறும். வேறொரு நாட்டில் நம் நாட்டின் தேசிய கொடியை கம்பீரமாக பட்டொளி வீசி பறக்க வைக்கும் வாய்ப்பு விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமே வாய்க்கிறது. கிரிக்கெட் தொடங்கி கால்பந்து, கைப்பந்து, தடகளம், துப்பாக்கிச் சுடுதல், செஸ் என எல்லா விளையாட்டுகளிலும் உலகெங்கும் பயணித்து களமாடி வெற்றி பதக்கங்களை குவிக்கும் வீரர்கள் இங்கே நிறைய இருக்கிறார்கள். இந்தியாவின் ஜீவன் என்று மகாத்மா காந்தியடிகள் சுட்டிக்காட்டிய கிராமங்களில் ஏராளமான திறமைசாலிகள் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு தகுந்த பயிற்சி அளித்து சர்வதேச களங்களில் இறக்கி விடுவதற்கான சூழல் குறைவாகவே இருக்கிறது. உலக அளவில் விளையாட்டுத் துறையில் நம் பங்களிப்பு இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டும். ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள், பாராலிம்பிக் போன்ற மாற்றுத்திறன் வீரர்களுக்கான போட்டிகளில் நாம் இன்னும் குறிப்பிடத்தக்க இடத்துக்கு செல்லவில்லை. சர்வதேச வீரர்களோடு போட்டியிட நம் வீரர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகளை உருவாக்கித் தர வேண்டியிருக்கிறது. 2025-26 நிதியாண்டில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறைக்கு மத்திய அரசு 3794 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. விளையாட்டுகள் மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயமாக உள்ளதால் கிராம அளவில் விளையாட்டு மைதானங்கள் கட்டுவது, விளையாட்டு கல்லூரிகளை ஊக்குவிப்பது, விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளை அமைப்பது, சர்வதேச அங்கீகாரம் கிடைக்க பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்குவிப்பது உள்பட விளையாட்டுகளை மேம்படுத்தும் பொறுப்பு சம்பந்தப்பட்ட மாநிலங்களை சார்ந்தது. மாநில அரசுகளின் முயற்சிகளுக்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை அளிக்கிறது. கேலோ இண்டியா திட்டத்தின் கீழ் விளையாட்டு கட்டமைப்புகளை உருவாக்கவும் பயன்படுத்தவும் மாநிலங்களின் வேண்டுகோளின்படி பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் என பல பிரிவுகளில் 280க்கும் மேற்பட்ட விளையாட்டு கட்டமைப்பு திட்டங்களை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் மணிப்பூரில் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகத்தையும் மத்திய விளையாட்டு அமைச்சகம் அமைத்துள்ளது. பாரம்பரிய விளையாட்டான மல்லர் கம்பம், களரிப்பயட்டு, கத்கா மற்றும் சிலம்பம் போன்றவை உள்நாட்டு பாரம்பரிய விளையாட்டுகளாக அடையாளம் காணப்பட்டு ஊக்குவிக்கப்படுகின்றன. இந்த விளையாட்டுகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு 10,000 ரூபாய் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தற்போது தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா ஒன்றும் கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. கூடவே தேசிய ஊக்க மருந்து தடுப்பு திருத்த சட்ட மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதாவானது சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் விளையாட்டுத் துறையில் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தமாகும். ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச போட்டிகளில் சாதனை படைக்கும் வகையில் இந்தியாவின் திறனை மேம்படுத்த இந்த மசோதாக்கள் உதவும். 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கான வாய்ப்பை பெற இந்தியா விருப்பம் தெரிவித்திருக்கும் நிலையில் பெரிய அளவிலான போட்டிகளில் இந்தியர்களின் செயல்பாட்டை மேம்படுத்துவதும் அதற்காக நாட்டின் விளையாட்டு நிர்வாகத்துறையில் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை கொண்டுவருவதும் தவிர்க்க முடியாததாகும் என்றார். இந்த மசோதாவின்படி தேசிய விளையாட்டு சங்கங்கள், சம்மேளனங்கள் முறையாக இயங்க விதிகளை வகுப்பதற்கும் அவற்றின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கும் தேசிய விளையாட்டு வாரியம் அமைக்கப்படும். சிவில் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரத்துடன் தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் அமைக்கப்படும். சம்மேளனங்கள் முதல் விளையாட்டு போட்டியாளர்கள் வரை அனைத்து தரப்புக்கு இடையேயும் தேர்வு முதல் தேர்தல் வரை அனைத்து விவகாரங்களிலும் எழும் சச்சரவுகள் தொடர்பாக இந்த தீர்ப்பாயமே தீர்வு வழங்கும். அதன் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மட்டுமே மேல்முறையீடு செய்ய முடியும். நாட்டில் உள்ள விளையாட்டு சம்மேளனங்களின் நிர்வாகிகள் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடப்பதை உறுதி செய்ய தேசிய விளையாட்டு தேர்தல் குழு அமைக்கப்படும். இக்குழுவில் இந்திய தேர்தல் ஆணையம் அல்லது மாநில தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினர்கள் அல்லது மாநில முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி அல்லது துணை தேர்தல் ஆணையர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இதுவரை தேசிய சம்மேளனங்களுக்கான தேர்தலில் 70 வயதுக்குட்பட்டோர் மட்டுமே போட்டியிட அனுமதிக்கப்பட்டனர். இனி ஒரு விளையாட்டுக்கான சர்வதேச
அமைப்பின் விதிகள் அனுமதிக்கும் பட்சத்தில் தேசிய சம்மேளனத்தின் தேர்தலில் 70 முதல் 75 வயது வரையிலானவர்கள் போட்டியிட அனுமதிக்கப்படுவார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளை கடந்திருக்கும் நிலையில் விளையாட்டுக்கென பல்வேறு அம்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த மசோதா இந்தியாவை உலக விளையாட்டு அரங்கில் தலைநிமிரச் செய்யும். எல்லோருக்கும் சரிசமமான வாய்ப்புகளையும் களங்களையும் உருவாக்கி தரும். உலகின் வல்லமை மிக்க இளைஞர்களை கொண்ட தேசமாக இந்தியாவை கட்டமைக்கும். நேயர்கள் இதுவரை கேட்ட செய்திக் கட்டுரை தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.